ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, என்னடா இது இந்த இலக்கிய வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து அமைதி அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா, அதுக்கு அவங்களும் தான் வந்து காரணமாக அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அஞ்சலியோட விஷயத்தில் நிறைய மூக்கம் நுழைச்சி நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பிரச்சனையாக தூக்கி தலைமையால் போட்டுட்டு இப்போ அவங்களே வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருந்தா என்ன இல்லை கட்டினா இவங்களோட வாழ்க்கையில் வந்து இப்போதான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஒரு டைமில் இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த அஞ்சலியை வந்து நம்ம சும்மா விடுறதுனால தான் வந்து அவள் என்ன பண்ணுறான்னாக்கா, ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கி இந்த அஞ்சலி அதாவது இலக்கிய மேலே பழிய போட்டுடுறாங்க. எல்லா தப்பையும் அவங்க பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம இலக்கியம் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம கார்த்திக்கு தெளிவாக வந்து புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கௌதமுக்கு வந்து நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்றதையும் வந்து சொல்லிடணும். ஏன்னா அந்த இலக்கியம் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ அஞ்சலி விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி இந்த ஜானு வந்து டவுட்டாக இருக்குன்னு கேட்டதுனால தான் இவ்வளோ விஷயமெல்லாம் வந்து பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து நிரூபித்து நல்லபடியாக வெளியே வந்து இந்த அஞ்சலியோட எல்லா விஷயத்துக்கும் வந்து என்ன பண்ணும், ஒரு முற்றுப்புள்ளி கட்டணும். ஏன்னா அவள் வந்து என்ன பண்ணானாக்கா, இதுக்கப்புறமாவது வந்து நம்ம அவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இந்த அஞ்சலியோட விஷயம் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையாகவே வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் இந்த இலக்கியாவும் நம்ம கௌதம் வந்து இப்போ ஒரு முடிவு கட்ட போகிறாங்க. இப்போ நம்ம ஜானு என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு, அதனால் வந்து என்ன ஆக போகுதுனாக்கா எல்லாத்தையும் வந்து நானே வந்து முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பைரவி கிட்ட போயிட்டு வந்து, பைரவி எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் வந்து கேஸ் கொடுத்து அவளை வந்து தூக்கி உள்ளே வச்சுட்ருக்கீங்க, பொய்யான கேஸு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்து நாங்கள் பொய்யான கேஸ் கொடுக்க கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பைரவி, இப்போ வந்து கேஸை வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து சொல்லி கேட்க, நம்ம கௌதமும் நம்ம ஜானுவும் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பைரவி வந்து அதெல்லாம் முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, உங்களால் ஒரு ஆணியை பிடுங்க முடியாதுன்னு சொல்லி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்தனாக்கா நம்ம மருமக உள்ளே வச்சதுக்கு காரணம் நாம்ளே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ போயிட்டு நல்லபடியாக கேட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நம்ம ஜானு வந்து இப்போ என்னடி விட்டா ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ உயிரோட வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா என் மருமகளோட வாழ்க்கையை வந்து கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என் பையனையும் என் மருமகளையும் வந்து பிரிக்கணும், அவளுக்கு இல்லோட கல்யாணம் பண்ணி வைக்க தானே வந்து நீ பார்த்துட்டு இருக்க, எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஜானு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைரவி கழுத்தை பிடிச்ச நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பண்ணது ரொம்ப சூப்பர் தான், ஆனால் இந்த பைரவி வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.